தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். IRGC இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஈரான்ல. ஆனா அது இப்போ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த கேள்வி பல பேருக்கு வருதுல. இதை பத்தி பார்க்க போறோம். இது கூடவே ஈரானுக்குள்ள இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இருக்குல்ல, இதுல நாம எதிர்பார்த்தபடி இஸ்ரேல் தலையிட ஆரம்பிச்சிடுச்சு. இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானோட பிரசிடென்ட் இருக்கார்ல, மசூத் பெசஷ்கியான், இவர் எந்த அளவுக்கு தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மாறுதல் நிலைப்பாடை எடுத்திருக்காருன்றத இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஆக்சுவலா சுப்ரீம் லீடருக்கு கீழே தான் ஈரானோட அதிபர், இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதிபர் ஒரு முடிவை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தாலும் சுப்ரீம் லீடரோட ஒப்புதல் வேணும். இங்க கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் பிரதமர் ஒரு விஷயம் நினைச்சாலும் பண்ணலாம் நினைச்சாலும் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு ஒற்றை நபர் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க ஈரான் பார்லிமெண்ட் இருந்தாலும் அவர் சொல்றதா அங்க சட்டம். அப்ப ஏற்பட்ட கீழே தான் இவர் வராரா. இதை இவரோட கான்ட்ராஸ்டான ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுங்க. கடந்த 1ஆம் தேதி மசூத் பெசஷ்கியான் என்ன சொன்னாரு? ஏங்க என்ன சும்மா இங்க நடக்கிற போராட்டங்கள், வன்முறைகளுக்கு வெளிநாடுகள் தான் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இங்க அதிகாரத்துல இருக்கோம், மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்ற நாடுகளை கை காட்டக்கூடாது, முதல்ல நாம நம்மளை பிளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாரு? மசூத். கடந்த 1ஆம் தேதி இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாச்சு. அப்படியே கட் பண்ணி இப்ப 11ஆம் தேதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகள் தான் இங்க நடக்கிற ரைட்ஸுக்கும் ப்ரொட்டஸ்டுக்கும் பின்னாடி இருக்கிற நாடுகள்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஒரே அதிபர் ஒரு 10 நாள் கேப்புக்குள்ள எந்த அளவுக்கு மாத்தி பேச முடியும்? இதனாலதான் ஈரான் ரெஜிம் மேல பல பேரும் நம்பிக்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க நடக்கிறத தான் நம்ம செய்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பல பேர் சொல்லுவீங்களே, வெஸ்டர்ன் மீடியாக்கள்ல வர்றது மட்டும் நீங்க செய்தியா கொடுக்குறீங்க அது இதுன்ட்டு. மக்களை நீங்களே தேடி பாருங்க. ஈரான் பேஸ் பண்ண செய்தி ஊடகங்களா இருந்தாலும் அங்க நடக்கிற விஷயம் ஒண்ணுதான், அதான் உண்மை. அதை வெளியே கொண்டு வந்தானே ஆகணும். இதை விட்டு ஊடகங்களை பேஸ் பண்ணி சித்தாந்த அடிப்படையில் இதை கொடுக்கணும், இந்த செய்தியை கொடுக்கூடாதுன்னு ஃபில்டர் பண்ணா அது சரியா இருக்காதுங்க. எந்தெந்த செய்திக்கு ஃபில்டர் பண்ணணும்னு இருக்கு. இந்த போக்சோ சம்பந்தப்பட்ட வழக்கு, அது போல வழக்குகளை ஃபில்டர் பண்ணி செய்தியை வெளியிடணும். ஆனா இது போல செய்திகளில் நீங்க ஃபில்டர்லாம் பண்ண முடியாது, இருக்கிறத வெளியிட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் எந்த சார்பு ஊடகங்களை எடுத்தாலும் ஈரானுக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்கிறது மக்கள் புரட்சி தான். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் இந்த அளவுக்கு மாறி இருக்குல்ல, இதுக்கான காரணகர்த்தாவை நீங்கள் வேற யாரை சொல்ல முடியும்? சுப்ரீம் லீடரை தவிர. ஓகே, ஈரானோட ரெஜிம் இருக்குல்ல, இதுகிட்ட அவங்களுக்குன்னு IRGCன்னு ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷனை வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பெரிய ஃபோர்ஸ். அது ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோர்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய ஃபோர்ஸை மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனுங்க ஈரான்ல இருக்கிறதுலையே தி மோஸ்ட் பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இந்த IRGCக்கு அடுத்தபடியாக தான் ஈரானோட இன்ஃபேண்ட்ரி, ஈரானோட நேவி, ஈரானோட ஏர்ஃபோர்ஸ்னு எல்லாமே வரும். அப்போ அந்த நாட்டுக்கு இருக்கிற அந்த முப்படைகளை தாண்டியும் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு இவ்வளோ அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் IRGC. ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த IRGC தான் தன்னோட பலத்தை உச்சத்தை கொண்டு போச்சு. ஏன்னா சுப்ரீம் லீடரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்புங்க இந்த IRGC. அப்போ சும்மாவா? இந்த IRGCயோட வேலை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஈரான் நாட்டை பாதுகாப்பது. இந்த 12 டே வாரில் கூட அவங்க தானே பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவங்களோட ப்ரையாரிட்டி முதல்ல ஈரான் கண்ட்ரியை காப்பாற்றுறது கிடையாது. ஈரான் ரெஜிம் இருக்குல்ல, அங்கே ஆண்டுகிட்டு இருக்க அரசு இருக்குல்ல, அவங்கள காப்பாற்றுறது அவங்களோட முதல் ப்ரையாரிட்டியை. வித்தியாசம் புரிஞ்சிருச்சா மக்களே? அங்கேயும் முப்படைகள் இருக்கு, இருந்தாலும் அதை தாண்டி IRGCன்னு ஒன்று இருக்கு. அதோட முக்கியமான வேலையே ரெஜிமை காப்பாற்றுறது. இந்த IRGC அப்படின்றது ஒரு ஐடியாலஜிக்கல் மிலிட்ரி ஃபோர்ஸ். இப்படி சொன்னதா கரெக்டாக இருக்கும். இதை ஜென்ரல் டேர்மில் மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட முடியாது, ஐடியாலஜிக்கல் மிலிட்ரி ஃபோர்ஸ்ன்றதா தான் சரியா இருக்கும். ஸோ இந்த சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, இவர் என்ன ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரோ அதை மறுக்காம, அதை மீளாம செஞ்சு முடிக்கிற முழு பொறுப்பும் இந்த IRGCக்கு இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா IRGCக்கு மட்டும் சுப்ரீம் லீடர் இங்கே போராட்டக்காரர்களை கொண்டு குவிச்சிருங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சாலே போதுங்க. அவங்க ஏன் அதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, சொந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் போட்டு தள்ளிவிடுவாங்க. இந்த அளவுக்கு சுப்ரீம் லீடருக்கு நேரடியாக அவங்க கட்டுப்படுறவங்க தான் இந்த IRGCல மெம்பர்ஸாக இருக்கவங்க. ஏற்கனவே ஒரு ஆர்டரை கொடுத்துறாரான்னு தெரியல சுப்ரீம் லீடரு. ஏன்னா இப்போ வரைக்கும் ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த மக்கள் உயிரிழக்கிறான்ற எண்ணிக்கை இருக்குல்ல, அது கேட்க பயமாக இருக்குது. நம்பர்ஸ் மேலே போயிட்டு இருக்கு.
இவர் ஆர்டர் கொடுக்காம அவங்கள எதனா பிஹேவ் பண்ணுறாங்களா உள்ளே இறங்கி, இல்லைனா அங்கே நடக்கிற விஷயங்களில் ஆக்சிடென்டலாக சில பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்களா? கடவுள் தான் மக்களை இந்த விஷயம் வெளிச்சம். ஈரானோட எக்கானமி இருக்குல்ல, அது செம்மையாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இஸ்ரேலுடனா 12 டே வார் இருக்குல்ல, அதுக்கப்புறம் மிகப்பெரிய அடியை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஈரானில். இதை பொருளாதார நிபுணர்கள் எஸ்டிமேட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஈரானோட எக்கானமி இருக்குல்ல, இது 1.7% வரைக்கும் கீழே போகுன்றாங்க. அந்தளவுக்கு சரியுமா? இந்த வருஷமே எப்படின்னா, அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் 2027 பார்த்தீங்கன்னா 2.8% வரைக்கும் ஈரான் எக்கானமி பெருசாக அடி வாங்கும்னு எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட்ல இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் மக்களே நம்மளே கொஞ்சம் அச்சத்தில் ஆடுத்தது. ஏன்னா ஈரானில் வாழ்ந்துட்டு இருக்கவங்கன்னா சாதாரண மக்கள் தான், நம்மள மாதிரி சாமானிய மக்கள் தான் அவங்களும். அவங்க இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க எக்கானமி பேஸ் பண்ணின்னு பார்த்தா நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா இலங்கை மக்கள் கண்ணீர் வடிக்கும் போது இதே மாதிரி பிரச்சனையால் நம்ம கஷ்டப்பட்டோம்ல, அப்போ ஈரான் மக்களுக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ ஈரானோட ஒட்டுமொத்த எக்கானமி இருக்குல்ல, அது கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தால் சரி. ஆனால் இப்போ கொலாப்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கசப்பான உண்மை இதுதான். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நான் எதிர்பார்த்தேன், இன்னும் இவரோட என்ட்ரி வரல. ஏன்னா 12 டே வாரப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, என் அன்பிற்கெனிய ஈரானிய மக்களே, நாமெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ உங்களை ஆண்டுகிட்டு இருக்கவனா நம்மளா பிளவுபட்டிருக்கோம். அது எதுன்னு வீடியோ போட்டுட்டு இருந்த மனுஷன் அவர். அப்பேற்பட்டவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்க ஈரானில் நடந்துட்டு இருக்க விஷயம் ஒரு நல்ல செய்தி தானே இவருக்கு. இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காப்புல, பெர்ஷியன் நேஷன், அதை ஈரானை டேர்ம் பண்ணுறாரு. இந்த பெர்ஷியன் நேஷன் கூடிய சீக்கிரமே ஃப்ரீ ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவரோட கண்ணோட்டத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, ஈரானை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க ஆட்சியாளர்கள் கிடையாதுப்பா, சர்வாதிகாரிகள். அந்த மக்களுக்கு கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இவர் கன்சிடர் பண்ணுறாரு. அதனால தான் இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறாப்புல. ஸோ கூடிய சீக்கிரம் ஈரான் சுதந்திரம் அடைஞ்சிருன்றார் லிட்டரலா. அப்படின்னா அமெரிக்காவாலன்றதை நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஈரான் பழைய மாதிரி நட்போடு செயல்படும். அந்த நட்பை யாராலையும் உடைக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம 2 நாடுகளை சேர்ந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க வளத்தோடையும் அன்போடையும் ரொம்ப 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 மரியாதையோடையும் நடப்பாங்க. வாழ்க்கை முழுக்க அவங்க அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் சொல்றதை கேட்குற மாதிரி ஒரு தலைமை வந்துட்டு அப்படிங்க இருக்கும். அங்கே அதை தடுக்கிறது சுப்ரீம் லீடர்னு ஒரே ஒரு போஸ்ட் தானே, அதுவே இல்லாமல் ஆயிட்டு அப்படிங்க இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த போராட்டம் ஏற்பட்டதா இல்லை ஏற்படுத்தப்பட்டதான்னு ஒரு டவுட்டே நம்மளுக்கு வருதில்ல. இதுதான் உலக அரசியல் மக்களே, எந்த பக்கத்து கத்தி குத்துறது காத்துக்கிட்டு ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில், அதான் ஈரானில் தலைமை மாற்றம் ஏற்படுதுன்ற பட்சத்தில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நினச்ச விஷயம் நடந்துருவாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு பெரிய த்ரெட்டு ஈரானோட ப்ராக்சிஸ் தான். இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா, அப்புறம் இந்த ஹூதிஸு, இன்னும் ஒரு சில அமைப்புகள் இருக்காங்க. இவங்க தான் எப்போவுமே த்ரெட்டு. ஈரான் தலைமையே இல்லாமல் போயிடுச்சு, இவங்களுக்கு ஃபேவராக ஒரு லீடர் அங்கே உட்காந்துட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகும்? இந்த ப்ராக்சிஸ்க்கு தேவையான ஃபண்ட் எதுவும் போகாது, வெப்பன்ஸ் எதுவும் சப்ளை ஆகாது. ஆட்டோமேட்டிக் இந்த ப்ராக்சிஸோட ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் தெரியுது அதில். அது எப்படி ப்ரோ, ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இன்னொரு நாடு தலையிடலாமா கேட்டிங்கன்னா, இதே தான் சைனாவும் கேட்டிருக்கு. இப்போ ரொம்ப போல்டாக கேட்டிருக்காங்க. இவங்க பேர் மாவ் நிங், சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன். இவங்க இப்போ என்னென்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கள் நாட்டு பிரச்சனை இன்னொரு நாடு தலையிடுறது மட்டும் பிடிக்காமல் இருக்கும்னு நினைக்காதீங்க. மற்ற நாடுகள் பிரச்சனையிலையும் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது, எங்களுக்கு அதுவும் பிடிக்காது. இப்போ ஈரான் விஷயத்தில் அந்த நாடு இந்த நாடுன்னு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்களே, அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தப்புங்க. இதை பார்த்துட்டு கண்டிக்காமல் எங்களால் இருக்கவே முடியல. இது போல் என்ன விஷயம் நடந்தாலும் நாங்கள் அதை அப்போஸ் பண்ணுவோம். இது போல் ஒரு நாட்டு பிரச்சனை நாடு தலையிடுச்சா நாங்கள் அப்போஸ் பண்ணி தான் பேசுவோம். அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஒரு நாட்டுக்கும் இறையாண்மைன்னு ஒன்று இருக்கும், அந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சில நாடுகள் பண்ணுற அத்துமீறல்களால் அந்த அமைதிக்கு குந்தகம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு அச்சம் உலக நாடுகளுக்கு எழுந்திருக்கிறதா சைனா சொல்லியிருக்கு. 100% ட்ரூத்துங்க அவங்க சொல்லியிருக்க இந்த விஷயம். ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு அதோட மிலிட்ரியை பயன்படுத்துது அப்படின்னா இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோ சைனா சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இந்த கருத்துக்கள் தான் சூப்பர்னு முதல்ல சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்களோட ஒட்டுமொத்த பிஹேவியரை பற்றி நான் சொல்லலை. அப்படின்னா தைவானை அவங்க சும்மா விட்டுருக்கலாமே, அங்கே குடைச்சல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அவங்க செய்கிறப்ப அவங்க தரப்ப நியாயம்னு பேசுவாங்க. எதிரிகள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை தவறுன்னு பேசுவாங்க. இதுவும் ஜியோ பாலிடிக்ஸ் தான். ஸ்டில் ஈரான் அண்ட்ரஸ்டாக இருக்க மக்களே. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, இப்பயும் ஈரானில் வெடிச்சிருக்க மக்கள் புரட்சி ஓயலை, அவ்வளோ பெரிய போராட்டங்களாக போய்கிட்டு தான் இருக்கு.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்னு நம்மளாம் முழங்கிட்டு இருந்தோமா, இப்போ நம்மளோட வாய்களில் இருந்தே என்ன வார்த்தைகளை வர வச்சிருக்காங்க? ஃப்ரீ ஈரான். இதுதான் உலக அரசியல். புரிஞ்சுக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.